வெள்ளையா என்ன எத்தச்சுக்கிறியே அம்மா ஸ்டைலா பேசிட்டுதான் எடுக்கணும் நீ இல்லையாமா எடுக்கலாம் அப்படியே I feel happy. Hi guys, praise Lord. Today 8th January 2025. We are so happy. 9th January, yeah. So it is already past 12. So it is 9th January. We are so happy. We are so excited. நாளைக்கு வந்து என்னுடைய அக்காவுடைய பேபி ஷவருக்கு இதுதான் எங்களுடைய ஆயாவுடைய வீடு. எங்க குடும்பம் எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். We are so happy. தேவனை ஆசீர்வதிக்கிறார். வாங்க அவங்களுடைய ஜெபம் Hi friends, நாங்க வந்து எங்க அக்கோட சீமந்தம் இருக்கு. So we have gathered here. இங்கலாம் பாத்தீங்கன்னா அங்க காமிங்க. உங்களை நன்மையால் நிரப்புங்க. ஹalleluya. நன்றி நன்றி ஐயா நல்லவரே என் வல்லவரே ஆராதனை நல்லவரே உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே எங்கள் வல்லவரே எங்கள் வல்லவரே உமக்கு ஆராதனை இயேசுப்பா நீங்க நல்லவர் அவசப்பா அன்பு மகள் ஸ்டெல்லாவுக்காக அன்பு மகளுடைய இந்த சீமந்த ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கருவேற்று அன்பு மகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அன்பு மகள் மேல முடிக்க இந்த ஜூம் கேமரா கொஞ்சம் ஏற்கனவே மலடியை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் கர்த்தர். ஒரு வீட்டில நம் சமாதானத்தோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொன்னா திருமணமான தம்பதிகள் ஒரு 5 வருஷம் ஒரு 8 வருஷமே இருந்தாக்கா பலவிதமான வார்த்தைகள் இல்லைங்களா. ஆனாலும் கூட மகளை கர்த்தர் நினைத்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கர்ப்பத்தரிக்க தேவன் மகளுக்கு கிருபை செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக சமமா குடும்பத்தின் சார்பாக நம்முடைய பூர்ண சுவிசேஷ குடும்பத்தின் சார்பாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென் ஆமென் என்று சொன்னா அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், பழைய பாடல், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா எண்ணிலடங்கா
சாட்சி சொல்லணும். நீ ஜெபம் பண்ணியிருப்பியா? இதுக்காக எங்க நின்று ஒரு சாட்சி சொல்ல போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை, நீ தான் சொல்லணும். 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். சரி, சாட்சியம் முடிக்கிறேன். நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா? நீங்க அவர் சொன்னார் இந்த பிள்ளை அவ்வளவு மேல போடுங்க. ஒர்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய இன்டர்வியூலாம் போயிருந்தேன், எதுவும் அமையல. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா கிட்ட சொன்னால் ஜெர்மன் கிடைக்கும் அப்படின்னா சரி, அப்புறம் ஜெர்மன் அப்புறம் ஒரு கம்பெனிக்கு அவங்களே என்னை கூப்பிட்டாங்க. போனேன், ஒர்க் அங்கேயே எனக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆமாம். அது கடன் ஆய்வு பண்ணது நான் எதுவும் ஃபீல் பண்ணல. கரங்களை தட்டி. சாலமோன் எங்க சாப்பாடுக்கு போய்க்கிறாரா? ஓகே, அது ஓகே. நீங்க சொன்ன சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஜோயல் ஏதாவது பாட்டு பாடுவீங்களா? ஏதாவது முடியுமா? ஓகே, ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், பாட்டு டான்ஸ் பயங்கரமா போடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. மகிமையானவர் வல்லமையுடையவர், மகிமையானவளை எனக்கு செய்தார். ஓகே, ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இதோ சமமா குடும்பத்துல நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிஸ்கலா ராஜேந்திரன் பிள்ளைகள் மூலமாக மணி, ஸ்டெல்லா, ஜோயலுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அன்பான வெகுமதி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகளே, நீ கோடா கோடி பெருப்பாய், உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி எங்கள் முற்பிதாக்கள் உம்முடைய நாம மகிமைக்காக ஆசீர்வதித்ததை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இங்க வைக்கப்பட்டு இருக்கிற எல்லா வெகுமதிகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்துல இந்த வெகுமதிகள் ஸ்டெல்லாவுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். உச்சிதமான நன்மைகளை இந்த மகளுக்கு ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிறீர். இன்னும் அநேக நன்மைகளை நீங்கள் கொடுக்க போறீங்க. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்தபடியாலே பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்துல அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி கொடுக்கிற இந்த வெகுமதிகள் அவருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவு செய்வீராக. முக்கியமாக உங்க ஆசீர்வாதம் அவர்கள் தலையின் மேலே தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். போட்டோ கேமராமேன் யார் கொடுக்கிறது? மணி, ஜோயலுக்கு நீங்க கொடுங்க. 2 பேரும் கொடுக்குற மாதிரி கொடுமா, வாங்கிக்கடா. 2 ஜோயல் பிடி வாங்க. சாலமோன் வா, நீ பிரியாணிக்கு போயிருக்கிற சொன்னாங்க. வாங்க, நீ கூடாது, நீ கொடு. ஜோயல் இந்த மணிக்கு வந்துருங்க எல்லாரும். ஓகே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கண்டு ஆண்டவரே சாட்சிகளாக அப்பா சோத்திரிக்கிறோம். மனோவை ஆண்டவராய் கர்த்தர் இந்த நேரத்தில் காட்டி கொடுத்ததுக்காக நன்றி. அவர் கொடுத்த மகா பெரிய ஆண்டவரை சீக்கிரமாக நன்றி. அப்பாவுக்கு நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரை கர்த்தர் அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை உமக்கென்று வளர்த்தெடுக்க உம்முடைய ஆண்டவரே சோட்சியம் ஆண்டவரை சாட்சிகளாக வாழ என் ஆண்டவர் நீங்களும் வாங்க. ஹோல்டிங்ஸ் குடிச்சிருக்கீங்களா?
வாங்க முன்னாடி எல்லாரும் வரணும் இல்லையா? இத்தனை மகத்துவமுள்ள பதவிகள் புழுக்காலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவிகள் புழுக்காலாம் எங்களுக்கு, இத்தனை மகையவு கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மகையவு கிருபை எத்தனை சோத்திரம் செய்கின்றோம் திரு நாமத்தின் ஆதரவு. வாங்க உட்கார் உட்கார் பாஸ்டர்மா வாங்க. நம்ம ஆலய ஜோமணி மணி வாங்க. பிரைஸ் காட். Praise the Lord. ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி, சீமந்த ஆராதனைக்காக நன்றி அப்பா. மகள் ஸ்டெல்லாவையும் மணியும் ஜோயலை நினைத்து மீண்டும் ஒரு கர்ப்பம் தரிக்கும்படியாக ஸ்டெல்லாவை நீர் ஆசீர்வதித்தீங்க, நன்றி. உடைய கர்ப்பக்கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் உடைய மகளை உங்க நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக பலன் சரீரம் முழுவதுமாய் ஆட்கொள்ளட்டும் அப்பா. உங்க நாமும் ஆண்டவரே மகள் மூலியமாய் குடும்பத்தின் மூலியமாய் மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த மாலைக்காக ஸ்தோத்திரம். இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை அணியும் பொழுது உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல்ல யார் போடணும்? மாப்பிள்ள அன்பு மகளுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி Praise the Lord. எல்லாம் கரங்களை தட்டி சத்தமா wish you all the best. God bless you. கிருபை பெற்றவளே வாழ்க. மாப்பிள்ளைக்கு இப்பொழுது ஸ்டெல்லா அவர்கள் மாலையை அணிவிப்பார்கள். ஜோயல் அந்த பக்கம் போயிடுங்க, அங்க போயிடுங்க. ஒரு போட்டோல நீங்க இருக்கிற, ஒரு போட்டோல நீங்க இல்லாம இருக்கீங்க. ஓகே, கரங்களை தட்டி ஹalleluya, கரங்களை தட்டி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க. எல்லாம் கரங்களை தட்டி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட வரவேற்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த சீமந்த ஆராதனைக்கு முதலாவது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதுக்கப்புறமா இந்த சீமந்த ஆராதனையை முன்னிருந்து நடத்துகிறதான நம்முடைய அருமை போதகர் மகிமையை கொண்டு வருகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்களே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுத்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். நீங்க கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. தம்பி பீட்டர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். அண்ணா காபிரியல் அண்ணா குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். வந்த சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். சமமா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசித்து
பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு மகிமுள்ள சாட்சிகளாய் வாழ தேவன் கிருபை செய்வராக. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை, சாத்தானுடைய சகல சதித்திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் மத்தேயு 18:18 பிரகாரமாக கட்டி நான் பாதாளத்திலே போடுகிறேன். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமமா எப்படி விரும்பினார்களோ அப்படியாக ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகள் தேசத்திற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பூமிக்கு உப்பாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த సకల ఉపకారங்களை మరవాదే. ఆమేన్. తెలుగులో నా ప్రాణమా యెహోవాని సన్నిధించుము, నా అంతరంగ సమస్తమైన పరిశుద్ధ నామాన్ని సన్నిధించుము. నా ప్రాణమా యెహోవాని సన్నిధించుము, ఆయన చేసిన ఉపకారాన్ని దేనిని మరవకుము. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், தேவ கிருபையும், பாதுகாப்பும், வழிநடத்துதலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவருடைய வருகை பிறந்து என்றென்றைக்கு நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. வாங்க ஆனந்தன், வாங்க ஜான்சி, வாங்க. Praise the Lord. தண்ணி தெளிச்சிட்டு எல்லா சினிமா மாமா எங்க